அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கான ஜோதிட பதிவில் நம்ம பார்க்க போகிற ரொம்ப முக்கியமான ஒரு பயனுள்ள ஜோதிட கணிப்பு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மே மாதம் 4ஆம் தேதி பார்க்கும் பொழுது நவக்கிரகங்களில் ஏற்படக்கூடிய மாற்றத்தின் காரணமாக இந்த 5 ராசிக்கு மிகப்பெரிய அதிர்ஷ்டம் ஏற்பட போகிறது. அதே மாதிரி இந்த 3 ராசிக்காரர்களுக்கு கடும் எச்சரிக்கையும் விடுக்கப்படுகிறது அப்படின்னு சொல்லலாம். அந்த 5 ராசிக்காரர்கள் யார் யார்? அதிர்ஷ்டம் பெறக்கூடிய ராசிகளில் உங்களுடைய ராசி இருக்கிறதா அல்லது எச்சரிக்கையாக இருக்கக்கூடிய ராசியில் உங்களுடைய ராசி இருக்கிறதா அப்படிங்கிறத நீங்கள் தெரிஞ்சுக்க விருப்பப்படுறீங்கன்னா வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். இந்த பதிவு உங்களுக்கு மிக பயனுள்ள விகிதத்தில் இருக்கும். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இது வரைக்கும் நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய நோட்டிஃபிகேஷனுக்கான பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. சரி நேயர்களே, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அதில் நாம் முதல்ல பார்க்க போகிற ராசி மேஷ ராசி அன்பர்கள். மேஷ ராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் இன்றைய காலகட்டம் மலமலன்னு அதிகரிக்கக்கூடிய கடன்களை கட்டுப்படுத்த முடியாமல் தடுமாறுவீங்க. உஷ்ணம் சம்பந்தப்பட்ட நோய்களால் மருத்துவ செலவு செய்வீங்க. வாயை கொடுத்து வாங்கி கட்டி கொள்ள வேண்டாம். வாக்கு சாதுரியத்தால் வியாபாரத்தில் வெற்றியை பிறக்குவீங்க. அரசாங்கத்தில் நினைத்த வேலைகள் தடைகள் இல்லாமல் நடக்கும். தொழிலில் மிகுந்த முன்னேற்றம் ஏற்படும். திட்டம் போட்டு வெற்றி பெறுவதற்கான வாய்ப்புகள் இருக்குது. திருமணம் போன்ற காரியங்களுக்கு செலவுகள் மேற்கொள்வீங்க. மேலதிகாரிகளின் தொந்தரவு மன அமைதியை கொடுக்கும். அதே மாதிரி லாட்டரி பந்தயங்களில் ஈடுபட வேண்டாம். வியூகம் அமைத்து வியாபாரத்தில் வெற்றி பெறுவீங்க. பெரியோர்களுடைய சந்திப்பால் அனுகூலமான காரியங்கள் நடைபெறுங்க. உத்தியோகத்தில் இருக்கிறவங்க பதவி உயர்வு கிடைக்கப்பெறுவாங்க. கூட்டு வியாபாரத்திற்கு வழித்தடம் அமைப்பீங்க வியாபாரிகள் அப்படின்னு சொல்லலாம். உங்களை வீழ்த்து நினைத்த எதிரிகள் பணிந்தும் போவாங்க. அடுத்த ராசி ரிஷபம். ரிஷப ராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் இந்த காலகட்டம் அப்படிங்கிறது பல்வேறு வகைகளில் உங்களுக்கு ஏற்றத்தாழ்வை ஏற்படுத்தக்கூடிய வகையில் இருக்கிறதுங்க. மிகுந்த எதிர்பார்ப்புடன் இருந்த பணம் கைக்கு சேர வாய்ப்பு இருக்கு. குடும்பத்தில் நல்ல காரியங்கள் நடக்கும். தொழிலில் ஏற்ற இறக்கத்தை கொண்டு வரும். செய்யாத குற்றத்திற்கு தண்டனை அனுபவிக்கலாம். கவலையால் உடல்நலம் பாதிப்பதற்கான வாய்ப்பு இருக்கு. வரவுக்கும் செலவுக்கும் சரியாகவே இருக்கும். வீண் அலைச்சலை பண செலவு வெளியூர் பயணங்கள் ஏற்படுத்தலாம். ஊக்கத்துடன் வியாபாரத்தை கவனிப்பீங்க. கமிஷன் வியாபாரத்தில் நல்ல லாபத்தையும் பார்ப்பீங்க. அரசாங்க ஒப்பந்தங்களை பெறுவதற்கான வாய்ப்பு இருக்குது. கட்டுமான தொழிலில் முத்திரை பதிப்பீங்க. வீட்டு தேவைகளை பூர்த்தி செய்வதற்கான வாய்ப்புகள் இருக்குது. வேலையாட்களை பொறுமையுடன் அணுக வேண்டும். கொடுத்த வாக்கை காப்பாற்றவில்லை அப்படின்னா கொஞ்சம் சிரமப்பட வேண்டியதாகவும் இந்த காலகட்டத்தில் இருக்கப்படலாம். அடுத்த ராசி மிதுனம். மிதுன ராசிக்காரர்களுக்கு இந்த காலம் விளையாட்டுக்கு பேசி வினைய விலைக்கு வாங்குவீங்க. கடுமையான அலைச்சலுக்கு பிறகு காரியங்கள் கைகூடலாம். ஆன்லைன் வர்த்தகங்கள் அமோகமாகவே நடக்கும். வெளிநாட்டில் இருந்து நல்ல செய்தி கிடைக்கும். விரோதிகள் வீழ்ச்சி அடைவாங்க. தேவையில்லாத மனக்குழப்பம் அடைவீங்க. புதிய முதலீடுகள் செய்ய வேண்டாம். மேலதிகாரிகள் எரிச்சல் படுவாங்க. கூட்டு தொழில் சிக்கலை கொண்டு வரும். பதவிக்கு பங்கம் வராமல் பார்த்து கொள்ளுங்க. வியாபாரம் மந்தமாகத்தான் நடக்கும். தேவையில்லாத சிக்கல்களில் மாட்டிக்கொள்ள வேண்டாம். தொழிலில் எதிர்பாராத முன்னேற்றம் ஏற்படலாம். மேலதிகாரிகள் அனுசரணையே நடந்து கொள்வாங்க. வேளாவேலிக்கு சாப்பிட முடியாத அளவிற்கு தற்போது உங்களுக்கு அலைச்சலும் ஏற்பட செய்யும். அதே மாதிரி இந்த நேரத்தை பொறுத்த வரைக்கும் உரிய நேரத்தில் நண்பர்கள் உதவி செய்வதற்கான வாய்ப்பும் அதிகபட்சமாகவே இருக்க பெறுகிறது அப்படின்னு சொல்லலாம். இந்த காலத்தில் கடுமையாக உழைக்க வேண்டியதாகவும் இருக்கலாம். அடுத்த ராசி கடகம். கடக ராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் சொன்ன சொல்ல காப்பாற்ற பாடுபடுவீங்க. அனாவசியமான கோபம் நல்ல மனிதர்களின் நட்பை பாழாக்கலாம். வியாபாரத்தில் நல்ல லாபம் பார்ப்பீங்க. வெளிநாட்டு பயணங்கள் மேற்கொள்வீங்க. குடும்ப சிக்கல் தீர்ந்து மன நிம்மதி ஏற்படும். குடும்பத்தில் குழந்தை பாக்கியம் சித்தரிக்கும். அரசு பணியாளர்கள் கடுமையாக உழைக்க வேண்டியதாக இருக்கலாம். தங்க நகைகள் வாங்குவீங்க. கடன் தொல்லைகள் கைவிட்டு போகலாம். திருமண வாய்ப்புகள் கைகூடி வரும். நீண்டகால திருமண முயற்சி வெற்றி பெறும். மனைவி மக்கள் உங்கள் சொல்லுக்கு அடங்கி நடப்பாங்க. அதே மாதிரி ஆணாக இருந்தாலும் சரி பெண்ணாக இருந்தாலும் சரி இடைவெளி விட்டு எச்சரிக்கையுடன் பழக வேண்டியது அவசியம். அடிக்கடி வெளியூர் பயணங்கள் மேற்கொள்ள வேண்டியதாகவும் இருக்கப்பெறலாம். அதே மாதிரி சகோதர சகோதரிகளுக்கு செலவு செய்வீங்க. கடன் தொல்லைகள் மனதை வாட்டலாம். வீண் அலைச்சலால் உடல் சோர்வு உண்டாக பெறுவீங்க. அடுத்த ராசி பார்த்தோன்னா சிம்மம். சிம்ம ராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் சிக்கனமாக செலவு செய்தாலும் பணத்தட்டுப்பாடு கைமீறி போகலாம். மனைவி மக்களால் மன
கிளேசங்கள் உருவாகும். நண்பர்களும் எதிரிகளாக மாறுவாங்க. இந்த காலகட்டம் பொருள் வரவு அதிகமாக இருக்கும். உறவினர்கள் ஒத்தாசையாகவும் இருப்பாங்க. கூட இருப்பவர்களே குடிபறிக்க நினைப்பாங்க. தொழிலை நேர்மையாக நடத்துவீங்க. மனதில் தீய எண்ணங்கள் தோன்றாமல் பார்த்து கொள்ளுங்க. புதிய தொழில் தொடங்க வாய்ப்புகள் இருக்கு. பிரிந்து போன உறவை ஒட்ட வைப்பீங்க. தொழிலுக்கு இடையூறாக இருந்த எதிர்ப்புகளை முறியடிப்பீங்க. குடும்பத்தில் மகிழ்ச்சியான சம்பவங்கள் நடைபெறலாம். எதிர்பாராத பணவரவும் கிடைக்கப்பெறுவீங்க. நண்பர்களின் துன்பத்தை போக்க பொருள் உதவி செய்வீங்க. அரசாங்க அதிகாரிகளால் இடையூறும் ஏற்படலாம். வீண் பழி சொல்லுக்கு ஆளாகாதீங்க. செலவை கட்டுப்படுத்தி வரவை பெருக்குவீங்க. அடுத்து நாம பார்க்க போற ராசி கன்னி. கன்னி ராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் இந்த காலம் ஏற்றத்தாழ்வு கொண்டதாகவே இருக்க பெறப்போகிறது. இழுப்பறையாக இருந்த சொத்து சம்பந்தப்பட்ட வழக்கில் வெற்றி பெற வாய்ப்புகள் இருக்கு. ரியல் எஸ்டேட் தொழில் சிறப்பாக நடக்கும். தெய்வ பக்தி அதிகரிக்கும். தங்கள் தகுதியை புரிந்து கொள்ளாத ஒருவர் தரக்குறைவாக பேசுவாங்க. மனக்கவலையால் விரக்தியின் எல்லைக்கே செல்வீங்க. தொழிலில் திருப்பமான பலனை சந்திப்பீங்க. வேலை மாற்றமும் பதவி உயர்வும் கிடைக்கப்பெறலாம். வியாபாரம் விருத்தியடையும். எதிர்பாராத பணவரவும் கிடைக்கப்பெறும். பிடிவாதமாக காரியத்தில் இறங்குவீங்க. அதில் வெற்றியும் காண்பதற்கான வாய்ப்பும் இருக்கிறது. அதே மாதிரி எதிரிகள் செய்யக்கூடிய கெடுதல் தங்களுக்கு நன்மையாகவே முடியும். வெளியூர் பயணங்களால் அவ்வளவு பலன்கள் கிடைக்காது. பந்தய வியாபாரத்தில் இறங்காதீங்க. ஆன்லைன் சூதாட்டம் ஆகவே ஆகாது. எதிரிகளின் சூழ்ச்சி வலையிலையும் சிக்காதீங்க. நெருங்கிய உறவினர் வீட்டில் துக்க சம்பவம் நடைபெறலாம். தொழிலில் முழு கவனத்தை செலுத்துங்க. தொழில் மாற்றத்திற்காக வெளியூர் பயணம் செல்வீங்க. அரசாங்க வேலைகள் தாமதமாக நடக்க வாய்ப்புகள் அதிகமாகவே இருக்கிறது. அதனால கொஞ்சம் கவனத்தோடும் இருக்க பாருங்க. அடுத்த ராசி துலாம். துலாம் ராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் சின்ன சின்ன குழந்தை தவழ்ந்து செல்வதை போல காரியங்கள் சற்று தாமதமாக நடக்க வாய்ப்புகள் அதிகபட்சமாகவே இருக்கப்பெறுகிறது. அதே மாதிரி செலவுகள் உண்டாகத்தாங்க செய்யும். கொடுத்த கடனை கேட்டால் பிரச்சனைகளும் வரலாம். எலியும் பூனையும் போல கணவன் மனைவி இருப்பாங்க. பண விரயம் ஏற்படுங்க. தேவையில்லாத கெட்ட பெயரும் ஏற்படலாம். தொழில்துறைகள் மந்தமாக நடக்கும். மேலதிகாரிகள் குடைச்சல் கொடுப்பாங்க. சொத்து விற்பதாக இருந்தால் தள்ளி போடுங்க. வியாபாரம் சற்று மந்தமாகத்தான் நடக்கும். வேலை காரணமாக குடும்பத்தை பிரிந்து செல்வீங்க. நம்பிக்கையுடன் தொடங்கக்கூடிய காரியத்தில் கூட சறுக்கல் ஏற்படலாம். உறவினரிடம் எச்சரிக்கையாக இருங்க. ஆன்லைன் வர்த்தகங்களில் எச்சரிக்கையுடன் இறங்குங்க. கமிஷன் வியாபாரம் சுணக்கமாக தாங்க நடக்கும். குடும்பத்தை பற்றி அதிகமாக நீங்கள் இந்த காலகட்டத்தில் கவலைப்பட வேண்டியதாகவும் இருக்கலாம். அதே மாதிரி வரவுக்கு மீறிய செலவுகள் வாட்ட செய்யும். அப்படிங்கிறதுனால கொஞ்சம் கவனத்தோடு இருப்பது அவசியமான ஒன்று அப்படின்னு தான் சொல்லணும். அடுத்த ராசி பார்த்தோன்னா விருச்சிகம். விருச்சிக ராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் இந்த காலம் பார்த்தோம் அப்படின்னா பணவரவு எதிர்பாராத வகையில் உண்டாகலாம். சகோதரர் விஷயங்களில் தலையிட்டு கெட்ட பெயரை சம்பாதிக்க வேண்டாம். சந்திரனினுடைய நகர்வு பண முடக்கத்தை ஏற்படுத்தலாம். அதே மாதிரி நீண்டகாலமாக வாட்டிய நோய் பிரச்சனைகள் தீருங்க. எதிரிகளின் சூழ்ச்சி மறையும். ஆடை ஆபரணங்கள் வாங்குவீங்க. கொடுத்த வேலையை அக்கறையுடன் பார்ப்பீங்க. வியாபாரம் ஏற்றம் இறக்கமாகவே இருக்கும். புதிய முதலீடுகள் தற்போதைக்கு வேண்டாம். குடும்பத்தில் மங்கள நிகழ்ச்சிகள் நடைபெற வாய்ப்புகள் இருக்கு. நண்பர்கள் உறவினர்கள் அதிகாரிகள் ஆதரவு உண்டு. வெளியூர் பயணங்கள் செல்ல வாய்ப்புகளும் இருக்கு. அதனால நல்ல பலன்களையும் தரக்கூடிய வகையில் இருக்கு. உறவினர் வகையில் செலவுகள் வரலாம். நண்பர்கள் உதவியாகவும் இருப்பாங்க. எதிர்ப்புகள் இருந்து இடம் தெரியாமல் மறையும். குடும்பத்தில் புதிய ஜீவன் உருவாகும். ஏதோ ஒரு வகையில் மனக்கவலை தூக்கத்தை கெடுக்கும். இருப்பினும் கொஞ்சம் கவனத்தோடு இருப்பது அவசியம். அடுத்த ராசி தனுசு. தனுசு ராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் எந்த காரியத்தையும் எச்சரிக்கையுடன் செய்தால் தொல்லைகள் வராது. வாகனங்களில் போகும்போது கவனம் சிதறக்கூடாது. பொருள் விரயம் ஏற்படாமல் பார்த்து கொள்ளுங்க. பிள்ளைகளின் கல்வி செலவு அதிகரிக்கலாம். தொழில பதமாக நடத்துங்க. நண்பர்களிடம் எச்சரிக்கையாக பேசுங்க. தடைபட்டு நின்று போன காரியங்கள் இடையூறின்றி கைகூடி வரும். வெளிநாட்டு பயணங்கள் நல்ல பலனை கொடுக்கும். போட்டி பந்தயங்கள் அமோகமான வெற்றியை தரும். மேற்படிப்புக்கு சிலர் வெளிநாடும் செல்ல வேண்டியதாகவும் இருக்கலாம். அடுத்த ராசி மகரம். மகர ராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும்
இந்த காலத்தில் அரசாங்க வேலை பார்க்குறவங்களுக்கு கெட்ட பெயர் வராமல் செயல்பட வேண்டியது அவசியம். உயர் அதிகாரிகளிடம் பணிவாக நடந்து கொள்ளுங்க. துணிச்சலுடன் தொழிலை மேம்படுத்துவீங்க. காதலில் வெற்றி பெறுவீங்க. பொறுமையுடன் நடந்து கொண்டால் பொருள் வரவு அதிகரிக்கும். மனைவி மக்கள் மனதுக்கு இதமாக நடந்து கொள்வாங்க. வீண் அலைச்சலால் வெளியூர் பயணங்களில் உடல் சோர்வு ஏற்படலாம். காதலியின் தேவையை பூர்த்தி செய்ய முடியாமல் தடுமாறுவீங்க. குடும்பத்தில் சிறு சிறு குழப்பம் தோன்றலாம். எதிரிகள் இருந்த இடம் தெரியாமல் போவாங்க. உடல் ஆரோக்கியத்தில் அக்கறையுடன் இருங்க. பொருள் வரவு தாராளமாக இருந்தாலும் பணம் கையில் தங்குவது சற்று கஷ்டமாகவே இருக்க செய்யும். அடுத்த ராசி பார்த்தோன்னா கும்பம். கும்பராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் இந்த காலகட்டத்தில் நண்பர்களும் உதவி தாமதமாகவே கிடைக்கப்பெறுவீங்க. புதிய முதலீடுகளை கவனமாக செய்ய பாருங்க. உழவுகின்ற நிலவால வேலையில் உற்சாகம் ஏற்படும். கணிசமான லாபம் கிடைக்கப்பெறும். தொழில் மிக முன்னேற்றமாக நடக்கும். பெண்களால் பொருள் வரவு உண்டாகலாம். வீடு வாசல் சொத்து சுக பிராப்தி ஏற்படும். போட்டியாளர்கள் பொறாமைப்படும் அளவுக்கு வியாபாரத்தை நீங்கள் நடத்துவீங்க. அடுத்த ராசி பார்த்தோன்னா மீன ராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் இந்த காலகட்டத்தில் ஆன்லைன் வியாபாரம் நல்ல பலனை தரும். நிலம் வாங்கி விற்கக்கூடிய தொழிலில் அதிக லாபம் கிடைக்கப்பெறுவீங்க. மனைவி மக்கள் இம்சை சந்தோஷத்தை அடைவீங்க. புதிய வீட்டிற்கு இடம் மாறுவதற்கான வாய்ப்பு இருக்குது. தீய செயல்களில் மனதை ஈடுபடுத்த வேண்டாம். வெளியூரில் இருந்து நல்ல செய்தி கிடைக்கப்பெறுவீங்க. நண்பர்களும் உறவினர்களும் ஆதரவாக இருப்பாங்க. எடுத்த காரியங்களில் ஏற்றம் பெறுவீங்க. மற்றவர்களுக்கு உதவியும் செய்வீங்க.